குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். விஜய் அவர்களுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ எங்களை மாதிரி சின்ன கட்சிக்கு எவ்வளோ பிரச்சனை அவங்க கொடுப்பாங்க, எவ்வளோ மன அழுத்தம் கொடுப்பாங்க, எவ்வளோ தொந்தரவுகள் கொடுப்பாங்க. டிஎம்கேவோ அவங்களுடைய ஆட்களோ அதை பண்ணலை. அரசு அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து துணை போய் வந்து அரசு அதிகாரிகள் தான் இது மாதிரி. இப்போ நாங்க பெரம்பூர் வேட்பாளர் பேரு பார்த்தோம், ஆஸ்லின் பெல்மின். அவர் தான் நிக்கிறார் வேட்பாளரா. ஏன் இன்னொரு வேட்பாளர் நீங்களே நின்றுக்கலாமே? இப்போ ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவருக்கும் இப்போ பெரம்பூருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த தொகுதியில இருந்து நிக்கணும்? இவங்க ரெண்டு பேரால தான் திரும்பியும் இவங்க வந்து இந்த மகா பாதகங்கள் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. எந்த வகையில சார்? மற்ற கேண்டிடேட்ஸ் நான் சொல்றேன், 231 கேண்டிடேட்ஸும் டெபாசிட் இல்லாம அட்ரஸ் இல்லாம போறாங்க. ஒரு 4 அமைச்சர்களை போல ஒரு 4 ராணுவ அதிகாரிகளை பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இவர்களை தாண்டி அவரை போய் சந்திக்கவே முடியாது. 200% டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். அதுக்கு முதல் காரணம் வந்து விஜய் தான். டிஎம்கே பி டீம் விஜய். கண்டிப்பா அப்படிதான். நான் டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்காரு தொடர்ந்து. அவர் எப்படி பி டீம் சொல்றீங்க? இப்ப சீமான் அவர்கள் கூட டிஎம்கே வந்து எதிர்க்கிறாரு. கிளின்னு கிடைச்ச ஒரே ஒரு அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கைது செஞ்சு வச்சிருக்காங்களா? சார், தொடர்ந்து விஜய் விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துலயுமே விஜய் பத்தி ஒரு விஷயம் பேசுறீங்க, தாவேக்கா பத்தி பேசுறீங்க. அவர் மேல ஏதோ தனிப்பட்ட ஏதோ கோபம் ஏதா இருக்கா? தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் தலைவர் திரு தக்ஷன் விஜய் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தேர்தல் பணியெல்லாம் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? கொஞ்சம் ஸ்லோவா ஆமை வேகத்தில் அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. பல போராட்டங்களுக்கு நடுவில் போராடிட்டு இருக்கிறோம் தேர்தல் களத்துல. ஏன் சார், என்னாச்சு? இப்போ நாங்க பார்த்திருந்தோம், பெரம்பூர் தொகுதியில மட்டும் போட்டிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க பார்த்திருந்தோம். 234 தொகுதி இருக்கு, ஏன் குறிப்பிட்ட ஒரு தொகுதியில மட்டும் போட்டிடுறீங்க? என்ன காரணம் இதா இருக்கா? அதாவது எங்களுடைய கட்சி வந்து ரொம்ப வலிமை குறைந்த கட்சி, ரொம்ப சாதாரண கட்சி, இப்போதான் வளர்ந்து வருகிற கட்சி. இதில் வந்து பொருளாதார அடிப்படையில் ஆட்கள் ரொம்ப குறைவு. ஸோ இப்போதைக்கு வந்து எங்களால் வந்து ஒரு தொகுதியில் மட்டும்தான் தேர்தலை வந்து கான்டெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை. அதில் வந்து பெரம்பூரை வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து எங்களுக்கு கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நிறைய ஆட்கள் அங்கே இருக்காங்க. இப்போ எங்களுக்கு அது வசதியான ஒரு தொகுதி. அங்கே வந்து தேர்தல் களமாடுவதற்கு ஏற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறதுனால அந்த தொகுதியை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம பெரம்பூர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு. பெரம்பூர் சொன்னாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு இப்போதைக்கு. ஆனா இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க நிலையில விஜயும் எதிர்த்து வராரு, நீங்களும் நிக்கிறீங்க. அப்படிங்கும் போது அங்க காம்படிஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கட்சி என்ன ஆகும், நம்மளுடைய வேட்பாளர் எவ்வளவு வாக்கு வாங்குவாங்க, அந்த ஒரு காம்படிஷன் இருக்குல்ல? இல்லை, அதாவது குறைந்த வாக்குகள் பெறுவது குறித்து எங்களுக்கு எதுவும் வருத்தம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்களிடம், அதுவும் ஆளுங்கட்சி டிஎம்கே எல்லாம் எதிர்த்து நாங்கள் எத்தனை வாக்குகள் பெற்றாலும் அது எங்களுக்கு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். அவங்களை எதிர்த்து வந்து அந்த தொகுதியில் போட்டியிடுவதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து கிடைக்கிற வாக்கு சதவீதம் குறையிறதை பற்றி நாங்கள் எப்பயுமே கவலைப்பட மாட்டோம். இன்னைக்கு விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, பெரம்பூர்ல பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசி நேரம் வரைக்கும் எங்களை காத்திருந்து அதுக்கப்புறம் அனுமதி மறுப்பு அப்படிங்கிற நிலை எங்களுக்கு இருக்கு. திமுக வந்து ஒரு அவதூறு பரப்பியிருக்காங்க, திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா? அங்க பண்ணீங்களா? அந்த ரோட் ஷோ அதெல்லாம் நடந்ததா? அதாவது விஜய் அவர்களுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ எங்களை மாதிரி சின்ன கட்சிக்கு எவ்வளோ பிரச்சனை அவங்க கொடுப்பாங்க, எவ்வளோ மன அழுத்தம் கொடுப்பாங்க, எவ்வளோ தொந்தரவுகள் கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நிறைய பிரச்சனைகள், அதாவது வாகனம், அதாவது இது வந்து ஒரு ஆளுங்கட்சி டைரெக்டாக இதை பண்ணலை, ஒரு டிஎம்கேவோ அவங்களுடைய ஆட்களோ அதை பண்ணலை. அரசு அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து துணை போய் வந்து அரசு அதிகாரிகள் தான் இது மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா ஒரு நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ அங்கேயே எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, அவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ரொம்ப துல்லியமாக எதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கலாம், இந்த மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், இவங்களை போட்டியிட விடாமல் பண்ணலாம், இதில் வந்து அந்த அதிகாரிகள் ஒரு பயங்கர குறிக்கோளாக இருக்கிறாங்க. அது மாதிரி வாகன பிரச்சாரத்துக்கு நாங்கள் அனுமதி கோருனா
அதில் ஏதாவது தவறு கண்டுபிடிக்கலாமா? ஆர்டிஓக்கு வாகனத்தை எடுத்துகிட்டு வாங்க, இதில் ஏன் என்ஜின் கெப்பாசிட்டி இப்படி இருக்குது, இந்த வாகனத்தில் ஏன் இந்த பக்கம் துரு பிடிச்சிருக்கு, இங்கே ஏன் நீங்கள் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறீங்க, இதுவும் அதாவது ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஏதாவது ஒரு அழுத்தங்கள் கொடுத்து இதை சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாங்க, இப்படியெல்லாம் அழுத்தங்கள் பயங்கரமாக கொடுக்குறாங்க. அதாவது அனுமதி மறக்கப்படணும். 48 மணி நேரம் ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு, அந்த 48 மணி நேரம் கழித்து அந்த ஒரு கொரிஸ் போடுறாங்க, அதுக்கு எடுத்துகிட்டு போனால் இது மாதிரி நம்மளை அலை கழிக்கிறாங்க. அதாவது விரக்தி அடைய செய்கிறாங்க. இந்த விரக்தி அடைஞ்சாவது இவங்க வந்து தேர்தல் பணி செய்யாமல் இருக்கணும், இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. எங்களை மாதிரி சின்ன கட்சிங்களுக்கு எப்படின்னா பெரிய கட்சிங்களுக்கு அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க தான் செய்வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பெரம்பூர் வேட்பாளர் பேர் பார்த்தோம், ஆஸ்லின் பெல்மின். அவர் தான் நிற்கிறார் வேட்பாளரா. நீங்கள் தான் நிற்க வேண்டிய நிலையில் இப்போ நீங்கள் உங்கள் கட்சியின் சார்பா நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஏன் இன்னொரு வேட்பாளர் நீங்களே நின்றுக்கலாமே சார்? அதாவது கட்சி வளரணும். யார் நின்னா என்ன, யார் நின்னாலும் நான் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அந்த அவர் பின்னாடி நின்று கட்சி பணிகளை நான் செய்கிறேன். என்னுடைய கட்சியை தான் வளர்த்தணும். அந்த கட்சி மூலமாக என்னுடைய கொள்கைகள், நான் என்னென்ன நினச்சிருக்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வரணும், ஏற்படணும், இந்த தமிழக மக்களுடைய அடிப்படை வாழ்வியலை எப்படி மாற்றணும், இதெல்லாம் தான் சிந்திச்சிருக்கிறேன். அதை வந்து நம்ம களமாடுறதுக்கு வேட்பாளர் யாருன்றது முக்கியம் கிடையாது. யாரை வேணாலும் நிறுத்தி நம்ம களமாடலாம், அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ நான் நிற்கிறத விட என்னுடைய சார்பில் ஒரு வேட்பாளர் நின்று அவருக்காக நான் பணி செய்கிறத ஒரு உயர்வாக நான் கருதுகிறேன். ஓகே, இப்போ ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவருக்கும் இப்போ பெரம்பூருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த தொகுதியில இருந்து நிற்கணும்? நான் முதல்ல உங்களுக்கு குறிப்பிட்டேன். அதாவது இந்த கட்சிக்கு இந்த தொகுதி வந்து ரொம்ப பரிச்சயமான தொகுதி. எங்களுக்கு வந்து கட்சி பணிகள் செய்வதற்கு இப்போது வந்து கொஞ்சம் வாக்கு வங்கிகள் அங்கே வந்து இருக்குன்றதை உறுதிப்படுத்தி தான் அங்கே வந்து ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்கிறோம். அதாவது கட்சியின் சார்பாக யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் யார் வேணாலும் சென்று போட்டியிடலாம். அதன் அடிப்படையில் இப்போ என்னுடைய கட்சியில் இருக்கிற அவர் மாநில செயலாளராக இருக்கிறார் எங்களுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில். அப்போ அவர் அங்கே வந்து போட்டியிட அனுமதி கொடுத்துருக்கிறது, கட்சி கொடுத்துருக்கிறது. கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தான் அவர். ஓகே, இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த 50 கால வரலாறுல வந்து ஒரு செகண்ட் டைம் வின்னிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீக் வந்து நடந்தே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்து எல்லாருமே கேட்குறாங்க. எடப்பாடி அவர்களும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு, ஒரு முறை நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த முறை நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது எடப்பாடி சார் சொன்னாலோ விஜய் சார் சொன்னாலோ அது வந்து உண்மையாகுமா? அது நடந்துருமா? நான் சொல்றது இவங்க 2 பேரால தான் திரும்பியும் இவங்க வந்து இந்த மகா பாதகங்கள் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. இதுதான் உண்மை. இவங்க 2 பேரும் அதுக்கு ஏணி வச்சு ஏறி செல்றதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. எந்த வகையில சார்? எல்லா வகையிலையும் சொல்றேன். அதாவது விஜய் அவர்களை எடுத்து பாருங்க. அவருடைய அரசியல் கட்டமைப்பை எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பேசுறாங்க. அரசியல் அனுபவம் மிகவும் குறைவு. ஓரளவு வந்து அரசியல் கட்டமைப்பு அவர் வச்சிருந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு. 50 வருடங்கள் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டிருந்த இந்த திராவிட அரசியல், திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், அப்புறம் கஞ்சா கலாச்சாரம், அது போதை கலாச்சாரம் அப்படி சீரழிச்சிட்டாங்க. அது நம்ம அதாவது தமிழ்நாடே வந்து இவர்களிடையே சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டு இருக்கிறது. ஓட்டை கூட வந்து அதாவது நோட்டை கொடுத்து விலைக்கு வாங்குகிற ஒரு நிலைமை இன்று சென்று கொண்டு இருக்கிறது. இதை நம்ம பார்க்குறப்போ இதற்கு ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்றம் வராதா? இந்த தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு வராதா? இப்படி இந்த நிலையில் சென்று கொண்டிருந்தால் இது எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிற நிலையில் அப்போ ஒரு புதுசாக ஒரு மாற்று அரசியல் வரும் என்கிற ஒரு ஏக்கமும் எண்ணமும் எழுந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியே மாற்றம். இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. ஒரு எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாம். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு மாசான ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு. ஸோ அதை வந்து அதை கரெக்டாக கட்டமைச்சிருந்தால், அவர் அதை கரெக்டா ஒரு புத்திசாலித்தனமா செயல்படுத்தி இருந்தால் கண்டிப்பா டிவிக்கு வந்து 2வது இடத்தையாவது அடைஞ்சிருக்கும், ஒரு எதிர்கட்சியா வந்திருக்கும். இன்னைக்கு வந்து அவர் ஏதோ அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ், கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது, ஒரு கூட்டம் கூடுறது, அவர் போற இடங்கள்ல எல்லாம் மக்கள் கடல் அலையென நிரம்பி வழிகிறதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மோகம், நாம் வந்து முதலமைச்சர் ஆகிவிட்டோம் இன்றே, அதாவது எலெக்ஷனுக்கு முன்பே வந்து நாம் முதலமைச்சர் ஆகிவிட்டோம் என்கிற ஒரு, அதை எப்படி சொல்வது, ஒரு முட்டாள்தனமான கனவா எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அவர் அந்த கனவில் மிதக்கிறார்.
இப்போ நீங்க இந்த எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க தெரியும். அவர் பாவம் அப்புறம் தான் அவரே வந்து அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து கண் விழிப்பாரு. ஐயோ நான் கோமாவில் இருந்திருக்கிறோம் இது வரைக்கும், இப்போதான் ரியல் வாழ்க்கைக்கு வரோம் அப்படின்றத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. பாருங்க. ஓகே, இப்போ விஜய் சரியாக இருந்திருந்தால் 2ஆம் இடம் வந்திருப்பார் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க சார்? நிச்சயமா வந்திருப்பார். அப்படிங்கிற நிலையில அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்காங்க, பாஜகவின் தலைமையில் அதிமுக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது. அதிமுக தலைமை கூட்டணி இல்ல, பாஜக தலைமை கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது இல்ல, அவங்க எப்படி பண்றாங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, அந்த கட்சி வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒவ்வொன்றாக சிதைந்து போய்விட்டது. இனி அந்த கட்சியை குறித்து பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத அளவிற்கு நிலைமை இன்று சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது கிடையாது, நடத்தின ஒரு கட்சி. அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க தான் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, சிதைச்சிட்டாங்க. எல்லாம் நீயா நானாண்டு போட்டி போட்டு அந்த நாற்காலிக்கு சண்டை போட்டு நீ கட்சியை வந்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இன்னைக்கு எதிர்கட்சி அவங்க தான் திரும்ப வந்திருப்பாங்க. எங்களுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடும் கொள்கை என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் வரக்கூடாது. இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த நாட்டிற்கு எதிரிகள் தான். இப்ப திமுக அதிமுக திராவிட கட்சிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, என்னோட ஐடியாலஜி இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது விஜய் அதுக்கு தான் வந்திருக்காரு. அப்ப விஜய் வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர் வரட்டுமா? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது நான் தான். ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட அதில் வச்சேன். ஏன்னா அவருடைய தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம் முதல்ல இடம்பெற்றிருக்கு. எங்களுடைய கட்சியின் கொள்கை கோட்பாடு வந்து இலவச கல்வி, இலவச மருத்துவம், பூரண மதுவிலக்கு, ஒரு துளி மதுவில்லாத தமிழகம், இதுதான் இருந்தது. அப்போ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயையோ, ஒரு ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய நிலைப்பாடு இல்லை, என்னுடைய மன எண்ணம் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளை விரும்பாத, இவர்களுடைய அராஜகத்தை விரும்பாத அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிற ஒரு எண்ணம் தான். அதையெல்லாம் சிதைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற நாட்களில் நடந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது அவருடைய அரசியல் கட்டமைப்பு ஒரு 4 அமைச்சர்களை போல் ஒரு 4 இராணுவ அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. இவர்களை தாண்டி அவரை போய் சந்திக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. அப்புறம் ஒரு ரோடு ஷோவில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து இப்படி மக்களை பார்த்து கையசைச்சா உடனே அதெல்லாம் ஓட்டுக்கள் ஆகுமா, அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருமா, இப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அவரே எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. 50 பேர் இறப்பிற்கு வந்து ஒருத்தங்க வீட்டில் கூட போயிட்டு அவர் எதுவுமே ஒரு அனுதாபம் தெரிவித்தாரே தவிர வீட்டில் போய் யாரையும் சந்திக்கலை, மக்களோடு மக்களாக களமாடலை. நிறைய விஷயங்கள் இவரை சுற்றி இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு தோணுது. இப்போ சாதாரணமாக இருக்கிற எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு எங்களுடைய வெல்விஷர்ஸ், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, நாங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக வரணுன்ற விரும்புகிறவங்க எவ்வளவு மணிக்கணக்காக நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து அந்த அட்வைஸ் பண்ணுறவங்கள விலக்கி வச்சுட்டாரோ, நல்ல வெல்விஷர்ஸை வந்து ஒதுக்கி வச்சுட்டாரோ, அதனால இவர் இது போன்ற ஒரு ஆபத்தில் இப்போ மாட்டி இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம். மொத்தத்தில் சொல்ல போனால் எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க எல்லாருடைய கனவை ஒரு சிதைச்சிட்டார். அதனால எப்பவுமே ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். அவருடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் நல்ல ஃபேராக நல்லா இருந்தது. அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இந்த முறை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் செதஞ்சு போச்சு அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் பாருங்கள், இந்த டிஎம்கேக்கு பி டீமாக இவர் வந்துட்டார். எப்படி கேட்டிங்கன்னா, டிஎம்கே தான் அதிக வாக்குகள். டிஎம்கே பி டீம் விஜய் கண்டிப்பா அப்படிதான் நான் டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்காரு தொடர்ந்து. அவர் எப்படி பி டீம் சொல்றீங்க? இப்ப சீமான் அவர்கள் கூட டிஎம்கே வந்து எதிர்க்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷமா டிஎம்கே வந்து கிளின்னு கிழிச்ச ஒரே ஒரு அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கைது செஞ்சு வச்சிருக்காங்களா? டிஎம்கே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா?
இப்படி நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளை நான் சொல்கிறேன். இவங்க வந்து அதாவது மக்கள் பார்வையில் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. பர்சனலாக அவங்களுக்குள்ள ஒரு பைண்டப் இருக்குது, அப்படி தான் நினைக்க தோணுது. அதே மாதிரி தான் இவரும் வந்து ஒரு இன்னைக்கு மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை வந்து சிதைக்கிறார், அது ஸ்பிளிட் அப் பண்ணுறப்போ டிஎம்கே வந்து இன்னும் வந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து இவர் வழிவகுத்துறாரு. இவர் வந்து எல்லா கட்சிகளையும் வந்து சேர்த்து களமாடி இருந்தால், நிறைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் வைத்து சின்ன சின்ன கட்சிகளையெல்லாம் தன் பக்கம் இழுத்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இவங்க கிட்ட ஃபைட் பண்ணியிருந்தா இந்த முறை 200% வந்து கண்டிப்பாக டிவிகே வந்து அவரு கூப்பிட்டு இருந்தார்ல சார், எங்க கூட வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவங்க கூட யாராவது போக முடிஞ்சுதா? யாராவது, அதாவது அவர் கூப்பிட்டாரு, ஆனா அவரை நெருங்க விடலையே. அவங்க கிட்ட இருந்த தளபதிகள் யாருமே நெருங்க விடலையே. யாராவது அப்படி நெருங்கிட்டாங்களா சொல்லுங்களேன், ஒரு ஆள் சொல்லுங்களேன். நீங்க யாரையும் நெருங்க விடலை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான ஒரு நல்ல சான்ஸை வந்து அவர் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய கட்சியான டிஎம்கே கட்சி வந்து ஒரு 20-25 லெட்டர் பேடு கட்சிகளை வந்து எல்லாருக்கும் ஒரு தொகுதி, ஒரு வேட்பாளராக போட்டியிடுவதற்கான ஒரு தகுதி அங்கீகாரத்தை கொடுத்து அவங்க களமாடுறாங்கன்னா, எந்த ஒரு வகையிலையும் வந்து டிஎம்கே இந்த தடவை தன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டுடக்கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இவர் ஒரு புது கட்சி 2 வருஷம் தான் ஆச்சு. அப்போ எவ்வளவு டெக்னிக்கா செயல்பட்டு இருக்கணும். அப்போ அவருக்கு வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துல நம்ம வரணுன்ற எண்ணம் வந்து 200% அவருக்கு இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் களத்துல அவர் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி மாதிரி காட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அவரை நம்பி ஏமாந்து போகிற கொஞ்சம் இளைஞர்கள் பட்டாலும் இருக்காங்க. அவங்க பாவம் என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய நிலைமை வந்து பரிதாபம் தான். இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு பாருங்க, ஒரு 234 தொகுதிகளையும் அவர் விட்டுருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு நடுத்தருவுக்கு போக போறாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கஷ்டப்பட்ட காசையெல்லாம் எடுத்துட்டு போய் தேர்தலுக்கு செலவழிச்சு ஒரு வழியாய் அவங்க எல்லாம் கோமணம் கட்டிட்டு அலைய போறாங்க. இதுதான் கடைசியில கிளைமேக்ஸா நடக்க போகுது. விஜய் அவர்கள் மீண்டும் சினிமா துறைக்கு போக போறார், இல்லைன்னா ஜெயிலுக்கு போக போறார். இல்ல, தொடர்ந்து இந்த விஜய் விமர்சனம் அப்படின்னு நீங்க வச்சுட்டே வரீங்க. முந்தைய பேட்டிகளையும் பார்த்தோம், இப்போ அதே தான் வருது. ஏன், அது என்ன விஷயம்? இல்லை, இது வந்து ஒரு விரக்தி தான். நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இவங்க நழுவ விடுறாங்கல்ல, அந்த ஒரு விரக்தியும் ஒரு ஆதங்கமும், அப்புறம் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் இந்த தமிழகத்தில் உருவாகிறார் என்றால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்கல்ல. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு சிதைக்கிற விதமாக அவருடைய அரசியல் கட்டமைப்புகளும் அவருடைய மூமெண்ட் அப்படி இருந்ததுனால எனக்கு அது ஒரு, எனக்குன்னு மட்டும் கிடையாது, நான் நிறைய பேர் இது மாதிரி மனசுல வந்து குமுறிட்டே இருப்பாங்க. அவங்க வெளியே சொல்லல, நான் வெளியே சொல்றேன். இப்போ சில வேட்பாளர்கள் சொல்றாங்க, எங்களை வந்து மிரட்டுறாங்க, வேலை செய்ய விடாம மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. உங்க கட்சி வேட்பாளர்களுக்கும் அந்த மிரட்டல் தான் வந்திருக்கா? எப்படி வராமல் இருக்கும்? நாங்கள் ஒரு சின்ன கட்சி, அதாவது பெரிய கட்சி ஆளுங்களே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாக வந்து, அதுவும் ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சியில் இருந்துமே அவர் பகிரங்கமாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்க சும்மா சொல்லுவாங்களா? ஸோ அந்த அம்மாவும் சொல்கிறாங்களே எனக்கு வந்து த்ரெட் இருக்குது அப்படின்னு. என்னுடைய வேட்பாளருக்கு வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஒரு சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஃபோன் பண்ணி, நீ எப்படி இந்த தொகுதியில் வந்து நிற்ப, இங்கே வந்து ரவுடிசம் பண்ணுறியா, நீ இங்கே போட்டிடுவியா அப்படி இப்படின்ட்டு ஒரு 2.25 நிமிஷம் பேசியிருக்கிறார். சார், தொடர்ந்து விஜய் விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த நேர்காணலும் சரி, முன்னாடி உங்கள் நேர்காணல் பார்த்தேன், எல்லாத்துலேயுமே விஜய் பற்றி ஒரு விஷயம் பேசுகிறீங்க, தாவேக்கா பற்றி பேசுகிறீங்க. அவர் மேலே ஏதோ தனிப்பட்ட ஏதோ கோபம் எதாவது இருக்கா? தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது. அதாவது நான் மட்டும் பேசலை, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்க. இது மாதிரி பல அரசியல் தலைவர்கள் அவரை பற்றி பேசதான் செய்கிறாங்க. அவருடைய அரசியல் ஒவ்வொரு சுவடுகளும் எடுத்து வைப்பது வந்து தவறு என்பது தான் எனக்கு புலப்படுகிறது. இதுபோல் நீங்கள் அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று களமாடுகிற ஒரு கட்சி, அது எப்படின்னா அது மற்ற கட்சிகளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். இவருக்கு வந்து வெறும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வந்து மற்ற பெரிய தலைவர்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு கட்சியை நடத்தினா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அவர் ஜெயிக்க மாட்டார். இது எல்லாருக்குமே வந்து பரவலாக தெரியுது. அதனால தான் அவரை வந்து எல்லாரும் விமர்சனம் முன் வைக்கிறாங்க. அவங்களுடைய அதாவது அறவேக்காட்டுத்தனமான அரசியல் அவர் பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாங்க.
எந்த இடங்களிலும் நீங்கள் அவருடைய அறிவிப்புகளை எடுத்து பாருங்கள். பிஜேபி எந்த இடத்துல அவர் வந்து விமர்சித்து பேசியதாக சரித்திரம் கிடையாது. அதாவது ஏன் வந்து பிஜேபிக்கு வந்து அவர் பயப்படுறாரு? ஜனநாயகன் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு ரெய்டு அவருக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இந்த த்ரெட்டன் இது வந்து இதுக்கு அஞ்சுக்கிறாரா, அஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாரா? பிஜேபிக்கு ஒரு நியூட்ரலாக நிற்கிறார். அவர் யாரை எதிர்க்கணும் இந்த இடத்துல? பிஜேபிக்கும் ஒரு அரசியல்வாதி என்று களத்தில் வந்தால் எல்லோரையும் எதிர்க்க வேண்டும், எல்லோரையும் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? இவர் வந்து ஏன் தனிப்பட்ட முறையில் சும்மா டிஎம்கேனா அண்ணன் சீமான் அவர்களும் இதுதான் செஞ்சார். இவரும் வந்து டிஎம்கே வந்து எதிரி, என்னுடைய முதல் எதிரி டிஎம்கேன்னு சொல்றாரு. அப்போ இதை நம்பி இன்னைக்கு வந்து அந்த இளைஞர் சமுதாயம் தான் ஏமாறுறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசுறது மாதிரி இவர் வந்து இப்போ பொலிட்டிக்கல்லையும் பஞ்சு டைலாக் பேசுகிறப்போ அந்த இளம் சமுதாயம் இளைஞர்கள் வந்து இதை அப்பாவிகளாக நம்பி ஏமாந்துடுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நிச்சயமாக இந்த எலெக்ஷன் முடிவில் பாருங்கள், இதில் கண்டிப்பாக விஜயோட கட்சியில் சில வேளை விஜய் வந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவார். அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் அருண்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க 4 பேரும் சில வேளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற கேண்டிடேட்ஸ் நான் சொல்கிறேன் 231 கேண்டிடேட்ஸும் டெபாசிட் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போக போகிறாங்க. எல்லாம் விரக்தி பேனிக்காக போகிறாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க? இந்த டிவிகே கட்சியில் எதுக்கு தங்களை இணைச்சு? ஆனால் உண்மையிலே வந்து அவங்க எந்த எதிர்நோக்கும் இல்லாமல், எந்த ஒரு லாப நோக்கும் இல்லாமல் இந்த டிவிகே கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்து களமாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்ச போகிறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. விஜய் என்கிற ஒரு பிம்பத்தை நம்பி அவர் மேல் இருந்த சினிமா, அவரை நம்பி அவர் மேல் இருந்த ஆசையால தான் அவர் இந்த நிலைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை இவர் கொடுக்குறாருல. அவருக்கு அந்த மக்களுக்கு வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவராக இவர் களமாடலையே. அப்ப எப்படி அவரை வந்து நான் கிடையாது, எல்லா தலைவர்களும் அவரை வந்து இது மாதிரி விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க. இப்போ சில வேட்பாளர்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நம்ம கேள்விப்படுறோம். நீங்க வேட்பாளர் போட்டிருக்கீங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்களா ஆளும் கட்சி சார்பா? நான் முன்பே உங்களுக்கு சொல்லியது போல ஆளுங்கட்சினாலே அவங்க வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாங்க, ட்ரபிள் கொடுப்பாங்க. ஒன்று நேரடியா தாக்குவாங்க, இல்லை மறைமுகமா தாக்குவாங்க. இந்த மறைமுகமா தாக்குறது வந்து அரசு அதிகாரிகளை வச்சு நிகழ்த்துவாங்க. போலீஸா இருக்கலாம், அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், இவங்களை வச்சு நம்மளை த்ரெட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க டைரக்டா பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்ப சமீபத்துல கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக தான் பர்சன்ட்ல வந்து அதிகமா இருக்காங்க. திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ட்டு சில தனியார் தொலைக்காட்சி எல்லாம் சொல்றாங்க. அதனால திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? 200% டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். அதுக்கு முதல் காரணம் வந்து விஜய் தான். நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போ 2வது இடத்தை அடைந்திருப்பார். அவர் 20 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டங்களுக்கு நடுவில் வந்து ஒரு கட்சியை கட்டமைத்து 3வது இடத்தில் சென்ற எலெக்ஷனுக்கு வந்துட்டார், சென்ற தேர்தலில் வந்துட்டார். அப்போது அதை வந்து இன்னைக்கு வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இவங்களுடைய டிவிகே கட்சி. அப்போது இந்த டிஎம்கேக்கு வந்து இன்னைக்கு மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்து கொடுத்ததே இவங்க இந்த டிவிகே கட்சி தான். இந்த டிவிகே கட்சியால தான் இன்னைக்கு வந்து டிஎம்கே வெற்றி பெற போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த விஜய்க்கு வந்து 4 எம்எல்ஏ தான் வரப்போறாங்க. அண்டு இதோட வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியை வந்து இவங்க வேற அறுத்துட்டாங்க. அவருடைய 20 வருஷ உழைப்பை வந்து சாவடிச்சுட்டாங்க, பாழடிச்சுட்டாங்க. அப்புறம் ஏடிஎம்கே வந்து 2வது இடத்துல வரப்போகுது. நீங்க மே 4 கழித்து நீங்களே இதை பார்க்க போறீங்க. நீங்க மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இதுதான் நடக்கும். இதோட வந்து டிவிகே கட்சி வந்து கூண்டோட கலைஞ்சு போயிடும். சார், இந்த தேர்தலில் நீங்க போட்டிடுறீங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? அடுத்த செயல்கள் என்னவா இருக்க போகுது? லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு சிறந்த நேர்மையான அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டிற்கு உருவாக வேண்டும். அதற்காக தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக களமாடும். அதற்கு எப்பொழுதுமே நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம்.
எங்கெங்க பிரச்சனை நடக்குது, எங்கெங்க ஜனநாயகம் சாவடிக்கப்படுது, அங்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கிற முதல் குரல் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தக்ஷன் விஜயனுடைய குரலாக தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நாங்கள் நிறைய களமாடணும், நிறைய போராட்டங்களை கையில் எடுக்கணும், நிறைய விஷயங்களில் நம்மளை வந்து ஈடுபடுத்தி கொள்ளணும் இப்படின்ற நிறைய எண்ணங்கள் இருக்குது. அதுக்கு ஏற்றது மாதிரி தான் இப்போ துணிஞ்சு தைரியமாக துணிச்சலாக பேசிகிட்டு இருக்கிறோம். யார் தப்பு செஞ்சாலும் அது ஆளுங்கட்சியோ, நாளைக்கு என்ன பிரச்சனை அவங்களால வருது, அவங்க நம்மளுக்கு என்ன ட்ரபிள் கொடுக்க போகிறாங்க, கஷ்டம் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ மனவேதனைகள் கொடுக்க போகிறாங்க, இதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் தைரியமாக களமாடிட்டு இருக்கிறோம். இதே தைரியமும் துணிச்சலும் இன்னும் போக போக அதிகரிக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஆட்சி மாற்றம் வரணுங்க. அதாவது இந்த லஞ்சம் கொடுத்து அது மாதிரி மக்களை வந்து மதுவை கொடுத்து அழிக்கிற இந்த ஆட்சி வேண்டாம். அதே ஆளுங்கட்சி வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மது ஆலைகளை வச்சு அந்த மக்களை பூரா வந்து இது பால் அடிக்கிறாங்க. இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம். இல்லைன்னா இந்த அரசியல் மாற்றம் அவங்களே வந்து இது அவங்க சொல்ற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசா மாற்றணும். இதுக்கு வந்து நாங்க போராடிட்டே குரல் கொடுத்துட்டே தான் இருப்போம். இது எந்த ஆட்சி வந்தாலும். மகாத்மா காந்தி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்துக்கு மாறாக எப்பயுமே செயல்படாது. சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ பெரம்பூர் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம் சார். பெரம்பூர் மக்களே, பெருவாரியான வாக்குகளை எங்களுடைய வேட்பாளர் ஆஷ்லின் பெல்மினுக்கு நீங்கள் வழங்கினால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும், எது மாதிரியான பிரச்சனைகளை எடுத்து களமாட வேண்டும், ஒரு அரசியல் மாற்றம் உருவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி பாடுபட வேண்டும், எப்படி போராட வேண்டும், இதையெல்லாம் மகாத்மா காந்தி மக்கள் கட்சி முன்னிறுத்தி போராடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு நலன் பயக்கிற அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவதற்காக நாங்கள் போராடுவோம். அதற்காக இந்த ஒரு முறை பெருவாரியான வாக்குகளை வழங்குங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சின்னம் வைரம், மறக்காதீர்கள். வைரம் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள்.